தேதியான இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் உலக மிதிவண்டி நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐக்கிய நாடுகள் பொது சபை இதற்கான அதிகாரப்பூர்வ பிரகடனத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதிவண்டி எளிமையான, மலிவான மற்றும் நம்பகமான ஒரு போக்குவரத்து சாதனம் அப்படிங்கறத சொல்றதுக்காகவும், இது எந்தவித புகையையும் வெளியிடாததால் காற்று மாசை குறைத்து புவி வெப்பமயமாதலை தடுக்க உதவுது அப்படிங்கறத சொல்றதுக்காகவும், மிதிவண்டி ஓட்டுறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், உடல் எடையை குறைக்கவும் சிறந்த உடற்பயிற்சியா அமையுது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த நாளை நாம கொண்டாடுறோம். அமெரிக்க பேராசிரியர் லெசக் சிபில்சி என்பவர் உலக மிதிவண்டி நாளுக்காக ஐக்கிய நாடுகளின் ஆதரவை திரட்ட ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இதன் விளைவாகத்தான் 56 நாடுகளின் ஆதரவோடு இந்த தீர்மானம் ஐநா சபையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. உலக அளவுல இந்த நாள்ல மிதிவண்டி பேரணிகள் மற்றும் விழிப்புணர்வு ஓட்டங்கள் நடத்தப்படுது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மிதிவண்டியின் நன்மைகள் குறித்த போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்படுது. தமிழ் திரையுலகத்துல ஒரு முன்னணி நட்சத்திரமாக விளங்கிய மிக சிறந்த இந்திய நடிகரான நடிகர் ஜெய்சங்கர் அவங்கள பத்தி தான் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். 1938 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2000 இயற்கை எழுதியிருக்கிறாங்க. நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற இரு பெரும் துருவங்கள் கோலோச்சிய காலத்துல தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி வெற்றி கொடி நாட்டியிருக்கிறாரு நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள். இவரது உண்மையான பெயர் சங்கர் சுப்பிரமணியன் ஐயர். இரவும் பகலும் திரைப்படத்தின் இயக்குனர் ஜோசப் இவருக்கு ஜெய் என்ற அடைமொழியை சேர்த்து ஜெய்சங்கர் அப்படின்னு மாத்திருக்கிறாரு. நாடகத்துறையில ஆர்வம் கொண்ட இவரு 1965ஆம் ஆண்டு வெளியான இரவும் பகலும் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிறாங்க. வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர், நீலகிரி எக்ஸ்பிரஸ், இரு வல்லவர்கள் போன்ற விறுவிறுப்பான துப்பறியும் மற்றும் அதிரடி படங்கள்ல நடிச்சதுனால இவருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற பெயர் கிடைச்சிருக்கு. மிகவும் எளிமையானவராக நடுத்தர வர்க்க கதாபாத்திரங்களிலும் நடிச்சதுனால மக்கள் இவரை அன்போடு மக்கள் கலைஞர், மக்கள் தமிழன் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. 1980களுக்கு பிறகு ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற அடுத்த தலைமுறை நடிகர்களின் படங்கள்ல வில்லனாகவும் தந்தை வேஷங்களையும் நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாங்க நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள். சினிமா வரலாற்றுல ஜெய்சங்கர் மிக சிறந்த கொடையாளியா அறியப்பட்டிருக்காரு. ஏழை எளிய மக்கள், ஆதரவற்ற இல்லங்கள் மற்றும் மாணவர்களின் கல்விக்கு தனது வருமானத்தின் பெரும் பகுதியை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம தானமா வழங்கியிருக்காங்க. இவரோட நற்பண்புகளை தொடர்ந்து இவரோட பையன் டாக்டர் விஜய் சங்கர் தன்னோட தந்தையின் நினைவா வருஷந்தோறும் ஏழைகளுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை நடத்திட்டு வராரு. தமிழ் திரையுலகத்திற்கும் சமூகத்திற்கும் இவர் ஆற்றிய பங்களிப்பை போற்ற வகையில தமிழ்நாடு அரசு சென்னை நுங்கம்பாக்கத்துல அவர் வாழ்ந்த கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை அப்படின்னு பெயர் சூட்டி ஜெய்சங்கர் அவர்களை கௌரவிச்சிருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நடிகர் ஜெய்சங்கர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜூன் 3ஆம் தேதியான இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1980களின் தமிழ் மற்றும் தென்னிந்திய திரையுலகத்துல கொடிகட்டி பறந்த ஒரு முன்னணி கதாநாயகி, ரசிகர்களின் இதயங்களை கவர்ந்த மிக பிரபலமான கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்க? நடிகை ராதா. அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். தன்னோட துள்ளலான வசீகரமான பெரிய கண்கள் மற்றும் சிறந்த நடன திறமையால பாரதி ராஜா, மணிரத்னம் உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களின் பல காவிய திரைப்படங்கள்ல முத்திர பதிச்சவங்க நடிகை ராதா அவர்கள். 1965ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உதயா சந்திரிகா அப்படிங்கறதான் இவரோட இயற்பெயர். புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் மூலமா கார்த்திகோட இணைஞ்சு தமிழ் சினிமாவில கதாநாயகியாக அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று இவரை திரையுலகத்தோட உச்சத்துக்கே கொண்டு சென்றது அப்படிங்கறதான் உண்மை. இவரோட மூத்த சகோதரி அம்பிகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 80கள்ல அம்பிகா, ராதா சகோதரிகள் இருவரும் இணைந்து தமிழ் சினிமாவையே ஒரு கலக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட பாயும் புலி, மனிதன், ராஜா சின்ன ரோஜா ஆகிய படங்களை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக நாயகன் கமலஹாசனோட தூங்காதே தம்பி தூங்காதே, காக்கி சட்டை, ஜப்பானில் கல்யாணராமன் அந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்தோட அம்மன் கோவில் கிழக்காலே, நினைவே ஒரு சங்கீதம் இந்த படங்களை நடிச்சிருக்காங்க நடிகை ராதா அவர்கள். அது மட்டும் இல்லாம பிரபு, சத்யராஜ், கார்த்திக் மற்றும் முரளி அப்படின்னு நிறைய ஹீரோக்களோட நடிச்சிருக்கிறாங்க நடிகை ராதா அவர்கள். இவர் நடிச்ச மறக்க முடியாத திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மரியாதை, பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை திரைப்படம், அதுக்கப்புறமா மணிரத்னத்தோட இதே கோவில் திரைப்படம், முதல் வசந்தம், காதல் பரிசு, இரட்டைவால் குருவி போன்ற திரைப்படங்கள்ல இவரோட நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில பாராட்டு பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதுக்கப்புறமா இந்தி அப்படின்னு 5 மொழிகள்ல 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிகை ராதா அவர்கள். குறிப்பா தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோட இணைஞ்சு இவர் ஆடிய துள்ளலான நடனங்கள் மிகவும் புகழ் பெற்றவைன்னு சொல்லலாம். 1991ஆம் ஆண்டு தொழிலதிபர் ராஜசேகர நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திரையுலகத்திலிருந்து தற்காலிகமா வெளியிட்டாங்க. இவங்களுக்கு கார்த்திகா நாயர், துளசி நாயர் அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. விக்னேஷ் அப்படின்னு ஒரு பையனும் இருக்கான். மூத்த மகளான கார்த்திகா தமிழ்ல கோ திரைப்படத்தின் மூலமாகவும், இளைய மகள் துளசி மணிரத்னத்தோட கடல் திரைப்படத்தின் மூலமாகவும் கதாநாயகிகளாக அறிமுகமாகி தன்னோட அம்மா மாதிரி திரையுலகத்துல தடம் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் மற்றும் தெலுங்கு சின்ன திரைகள்ல நடுவராக பங்கேற்று தற்போதைய தலைமுறையினருக்கும் இவங்க பரிச்சயமாயிட்டாங்க. 1980கள்ல கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை ராதா பற்றின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.